கூட வராது. என்ன மயிருக்கு வர? Say hi. Guys, we are at day 5. இன்னைக்கு டே 5ல எங்கே வந்திருக்கோன்னா, இப்போ தவாங் நேற்று திரங் வரலான்னு பிளான் பண்ணோம், ஆனால் நடக்கலை. ஸோ போகிற வழியிலே ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த பிளேஸ் வந்து நாங்கள் எடுத்திருக்க ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அதோ அந்த அப்பார்ட்மெண்ட்டு, பின்னாடி இருக்க அப்பார்ட்மெண்ட்டு. இது வந்து ஒரு ரோட் சைட் ரிவர் வியூ. உங்களுக்கு ரிவர் வந்து ரிவர் சவுண்டு ப்ளஸ்ஸு இந்த பிரிட்ஜு வந்து அல்டிமேட் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு வியூ ப்ளஸ் ரிவரு இதில் தான் நாங்கள் ரூம் எடுத்திருக்கோம். அதனால் இன்றைக்கி மார்னிங்கே ப்ளசண்ட்டாக, நேற்று நைட்டு மார்னிங் எல்லாம் ப்ளசண்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் வந்து திரங் இல்லை தவாங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். போகுமான்னு தெரில, பார்ப்போம். ஒன் 92 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து தவாங்கு. We are towards தவாங். நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் பிட் ஸ்டாப் போட்டிருக்கோம் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், திரங்கு 45 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. திரங் 45, தவாங் 180. இதுதான் நம்ம டெஸ்டினேஷன் டுடே. இன்னைக்கு என்ன ஆனாலும் தவாங் போயே ஆகணும்னு பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெவியாக சாப்பிட்டு கிளம்பியாச்சு. வெல்கம் டு திரங். வெல்கம் டு எஸ்பிஐ திரங் பெஞ்ச். நல்லா இருக்குடா எஸ்பிஐ. இதான் மார்க்கெட்டோ அங்கே போட்டுச்சு. அதான் திரங் மார்க்கெட் நாங்கள் போட்டுச்சு. இதான் மெயின் ஏரியாவாக இருக்கும் திரங்கில். அந்த பிரிட்ஜு நல்லா இருக்கே, ஆனால் போக முடியாது போல். ஆனால் சைடில் ரிவர் ஓட்டுறது செம்மையாக இருக்கு. வழியில் எங்கேயும் ஒரு டீ கடையை கூட பார்க்கல கைஸ். அதனால் இந்த கோயிலில் ஒரு பெட் ஷாப்பை போட்டாச்சு. கோயில் செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் அருணாச்சல்குள்ளே வந்த வைப்பு வருது. இந்த இதுதான் வந்து அங்கே கடவுள் போல். உள்ள விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க. செம்மையாக இருக்கு அட்மாஸ்பியர். ஆமாம், அங்கே வேற ஒன்று போட்டுச்சா, இங்கே வாரியர்ஸ்னு போட்டு. ஏதோ ஆர்மி கேம்ப் பேர் ஏதோ நம்ம ஸ்கூலில் ஹவுஸ்லலாம் நேம் வைப்பாங்க இடம். இந்த மாரி வாரியர்ஸ் இந்த மாதிரி அது நல்லா இருக்குது. நம்ம ஏதோ இதுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கிறேன். ரைட்டா தான் வரப்போகுதுன்னு நினைக்கின்றாங்க. ஐயோ மெதுவாக தான்டா போய் ஆகணும். பத்தா இது இங்க இருக்குடா. ரைட்டா. Continue for 11 kilometers. என்னாச்சு? ஸ்னோ பாத்தீங்களா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேசுங்கடா. அதாவது காய்ஸ் பண்ணாங்கன்னா சீலாக்கு இன்னும் 15 கிலோமீட்டர் தான் இருக்கு.
அதுக்கே மொத்தம் நடுங்குது, இப்போ கையில ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா தவாங்க்கு இன்னும் 80 கிலோமீட்டர் இருக்கு. என்ன கதி ஆக போறோமோ நாங்க உயிரோட இருந்தா டாப். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே நாங்க ஹை ஆல்டிடியூட்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் போக போறோம்னு நினைக்கிறேன். நீ சொல்ற எப்பயுமே உங்களுக்கு லேண்ட் ஸ்பேஸில் தான் உங்களுக்கு வியூ கிடைக்கும். எல்லா வீடியோ லேண்ட் ஸ்பேஸில் இருக்கேன் கைஸ். இப்போ தான் வந்து நாங்கள் என்ன ஒரு சேலா டாப் போக போகிறோம். இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ் தான். உங்களுக்கு ஸ்னோ காட்டுறோம் நாங்கள் போயிட்டேன். சுத்திட்டாம்பர் காரு வரல பார்த்து பாஸ் போடுறேன். ஐயோ சைடில் ஒன்றுமே தெரிலடா. 12,000 அடி கீழே தான் போன போல விழுந்தா. பாடத்தெல்லாம் சொர்க்கம்னா இப்படி தான் இருக்கும்னு காட்டுவாங்க. இப்போதான் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இந்த ஆறுனு கூட அடிக்க மாட்டானுங்க பையாஸு. லைட் கூட போடாம ஏதோ ஆச்சு தெரியுது. சாலா பாஸ் வந்துட்டோமோ. எத்தனை தாண்டா இருக்கேன். வெல்கம் டு தவாங் கைஸ். ஃபைனலி சாலா பாஸ் அரைவ்ட். இது இந்த பக்கம் இறங்கிடுறேன். கைஸ் நாங்கள் சேலா பாஸ் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 13,700 ஃபீட் அபோவில் இருக்கோம். ஆனால் வந்து சரியான பண்ணுங்க. ஏதோ ஸ்னோ ஃபால் ஆகிருக்குமா இல்லையா அந்த மாதிரி நிறைய டவுட்டில் வந்தோம். பார்த்தா இங்கே ஃபுல் ஸ்னோ தான். சொல்றா ஃபர்ஸ்ட் ஸ்னோ இல்ல செகண்ட் ஸ்னோ. ஃபர்ஸ்ட் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் கோபி. கோபி ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றா. நீ தானே ஸ்னோல டான்ஸ் ஆடணும்டா. பேச முடியல காய்ஸ். கையெல்லாம் அந்த பாருங்க ப்ளவுஸ் வேற தொலைச்சிட்டு நான் வேதனை படுறேன் காய்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் கம்மிங்கடா. புது எனக்கு வரல. ஜீவா ஃபன்னுனா ஜீவாக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி எல்லாரும் முன்னே கிளம்பி போயின்னு இருந்தாங்க. நாங்கள் பின்னாடி போயின்னு இருக்கோம். யாருமே இங்கே நிற்கல. ஃபுல் ஸ்னோடா அது. நான் பெத்துக்கும் வா அவனுக்கு போட்டோம். நீ நில்லு. ட்ரிப்புலே ஒன் ஆஃப் தி மெயின் டெஸ்டினேஷனே தான். இதையே விட்டு போயிட்டானுங்க. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகிறோம். இதுக்கப்புறம் பண்ணுற ஆரா ஃபார்மிங்கை மட்டும் பாருங்க. இதுதான் சேலா லேக். வியூ தெரியுமாடா அவன. டேய் ஹெச்டியோட மோசமா தோக்கடிச்சிச்சுடா. இதெல்லாம் நீங்க வீடியோ கேமரால தவிர தெரியாது. எதுவுமே பண்ண தேவை. சும்மா வச்சுட்டு மோடு கொஞ்சம் வந்து
பங்கமா இருக்குடா அபியானா. ஏய் கோபி அழுகுறான்னு வந்து ஸ்னோக்கு அடிச்சிருப்பாங்க. ஸ்னோ எடுத்து மூஞ்சி வச்சிருப்பாங்க. என்ன எடுத்து மூஞ்சில வச்சிட்டீங்களா? நான் ஜீவா செத்துற போறான்டா வந்து போறேன். யாருது என்னது யாருதுடா ஹெட்ஃபோன் ₹500 இப்பதான் ஒண்ணு தொலைச்சா புதுசு வாங்கினா அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும்னா இறங்கட உண்மையாலும் இப்பதான் அழுது முடிச்சிருக்கான். எங்க எங்க போன அதை மட்டும் சொல்லு. வாணியா? ஏய் வீட்டுக்கு போலாம். எப்பா சாமி உன்னை மனுஷன்டா அப்படின்ட்டா மறுபடியும் ஐதுக்குறாண்டாதான் கூட வராது. என்ன மயிருக்கு வர கூட வராது. ஆமாண்டா ஏய் அப்புறம் இருக்கா இந்த சின்ன பையனை பாருங்க. இவன் தான் வந்து இவன் ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். ஃபைனலி ரீச் தவாங்க. ஓகேவா, அந்த சின்ன பையன் ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம். அவன் அடித்து பேசி அவன் நல்லா பேசலாம், இங்கிலீஷ் பேசுகிறான். 7th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். இதில் வந்து ஜீவாவுக்கு வந்து மூச்சு விட முடியல, ஆக்சிடென்ட். இது பும்லா பாஸ் பர்மிட் எங்களுக்கு அப்ளை பண்ணுறான். அப்புறமா ஜீவாக்கு மெடிக்கல் ஆக்சிஜன் டேங்க் அவங்க கூட வரான். இப்போ ஹோட்டல் கேட்டால் அதுக்கும் கூட வரான். 250 வரும்டா. அதுவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட்டிட்டு வந்தோம். இல்ல வேற எங்க இல்ல ட்ரை பண்ணலாம். கூட்டிட்டு வந்து நல்லா இருக்கும் தான். ஹரி யாருடா? ஆள்கிட்ட பேசுறியா வேற யார்கிட்ட பேசுறேன்? நீயே கேள்றான். ஆள்கிட்ட பேசணும்னா வேற யார்கிட்ட பேசணும்னு கேட்கணும். காட்டு வால் காட்டு. வந்து யூடியூபரா இருக்கான். யூடியூப் போட்டு அவன் மாட்டி விட்டுறாதீங்க. பாருங்க, எங்க கைடு இவர் தான், எங்க தவாங் கைடு இவர் தான். எங்களுக்காண்டி ஆக்சிஜன் மாஸ்க்கும் அடிச்சு பேசி 50 ரூபா குறைச்சான். ஹோட்டலுக்காக எங்களுக்காக பேசின்னு இருக்கான். அவங்க ஹோட்டல்ல அவங்களே ஹோட்டல் வச்சிருக்காங்க. பையா சே ஹாய், சே தேங்க்யூ, பாய். அந்த குட்டி பையன் ரொம்ப டேமேஜ் பண்ணி என்னோட நல்லா இங்கிலீஷ் எல்லாம் அவன் பேசுற இங்கிலீஷ்லாம் வந்து இதுல ஹைலைட் என்னன்னா, நாங்க எங்களுக்காக வந்து மெடிக்கல் கல்ல பேரம் பேசுறான், ஹோட்டல் கல்ல பேரம் பேசுறான். இதுல அவங்களே ஹோட்டல் வச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க ஹோட்டல் வெஜ் ஹோட்டல், அதனால நம்ம செட் ஆகாதுன்னும். அவனே நான்வெஜ் இருக்கு. அதாவது நீ டியூஸ்டேன்றதால அவங்க இதுல வந்து அவங்க வந்து புத்திசம், அதனால டூஸ்டே சாப்பிட மாட்டாங்க. சே தேங்க்யூ, பாய்.